இல்லை எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள்லாம் கட்சி நடத்துறீங்களா இல்லை சினிமா படம் எடுத்துட்டு இருக்கீங்களான்னே புரியலை. ஒரே ராவண மவண்டா தே கால் மீ மாஸ்டர் அட்டெண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ரீல்ஸாக போட்டுட்ருக்கீங்க. சிங்கப்பெண்ணேன்னு ரீல்ஸ் போடுறீங்க. எது உண்மை, எது பொய், எது நீங்கள் சொல்கிறீங்க, எது நிஜமான அரசறிக்கை, எது உங்களுடைய அந்த சுல்லா பசங்க விட்டுக்கிட்டு இருக்கிற ரீல்ஸானே எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. விஜய் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் ஏறி பேசினார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு தடவையாவது மக்கள்கிட்ட பேசியிருப்பாரா, இல்லை பேட்டி கொடுத்துருப்பாரா, இல்லை ஏன் அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கவே மாட்டேங்கிறோம்? அவருக்கு ரொம்ப நிஜமாவே நேரமே இல்லையா? இல்லை இதை மாதிரிலாம் இப்போ கூட பார்த்தேன், உங்களுடைய மந்திரிகளும் உங்களுடைய அரசு அதிகாரிகளும் ஊழலில் ஈடுபட்டாங்கன்னா உடனே அவங்க பதவி விலக வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் உண்மையா பொய்யா அது கூட எங்களுக்கு தெரியாது. நீட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் மோடி கிட்ட பேசுனீங்க அப்படின்றாங்க. அதுவும் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நீங்கள் மோடியை மீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. 10 நிமிஷத்தில் ஹாய் ஹலோ தான் சொல்ல முடியும். நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? போன உடனே வந்தே மாத்திரம் இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுனீங்க அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றி மட்டும்தான் பேசுனீங்களா? வேறு எதுவுமே பேசலையா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏன் பப்ளிக் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் என்ன முடிவு எடுத்துட்டு இருக்கீங்கன்றத உங்களுடைய ஒரு ப்ராப்பரான வலைத்தளத்தில் இருந்தோ, உங்களுடைய ப்ராப்பர் நியூஸ் சேனல்ல இருந்தோ, இல்லை உங்களுடைய ப்ராப்பர் சோஷியல் ஹேண்டில்ல இருந்தோ எங்களுக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது? அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ், அப்புறம் கலாட்டா, தயவு செஞ்சு இந்த பாட்டை போட்டு இந்த நியூஸை போடுற தயவு செஞ்சு நிறுத்துங்க. எரிச்சலாக வருது. இந்த மாஸ்டர் பாட்டு, ராவண மவண்டா, ஒத்தையில் நிற்கிறவன் எவன்டா, நிறுத்துங்க. அவர் சிஎம் ஆயிட்டாரு, பாட்டு வெங்காயம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நியூஸை மட்டும் சொல்கிறதுனா சொல்லுங்கள். பிபி ஏறுது, டென்ஷன் ஆகுது. எவன் கரெக்டான நியூஸ் சொல்கிறீங்களோ அவங்க மட்டும் இருங்க. நியூஸ் சொல்ல முடியலை, சும்மா ரீல்ஸ் தான் பண்ணணும்னா நாங்கள் ரீல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அட்லீஸ்ட் நேற்று இந்த கீர்த்தனா மேடம் வேறு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு, ஐயோ கடவுளே. இப்போ பார்த்தா இந்த சிங்கப்பெண் படை போலீஸ்காரவங்க அம்மாலாம் அவங்கெல்லாம் பயங்கரமாக பார்க்குறதுக்கு நிஜமாவே நல்லா இல்லை சார். ஒரு சீரியஸ்னஸே வரமாட்டேங்குது. உங்கள் மினிஸ்டர் பண்ணுறதும் சரியில்லை, உங்கள் அதிகாரிங்க பண்ணுறதும் சரியில்லை. ஏன் சார் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? பாட்டை போட்டு அரசியல் நடத்துறீங்களா, அராஜகம் பண்ணுறீங்களா? எத்தனை படத்தில் எத்தனை கேள்வி கேட்டிருப்பீங்க. மேலே பார்க்குறீங்க, டேபிள் கீழே இறங்கி இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசியல் பண்ணுங்க சார், இறங்கி விளையாடுங்க.